ஹாய்டா சுகாஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஓமேகா. சாரிடா, எனக்கு லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. என்னென்னா நேற்று வந்து நிறையா பேர் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னால் தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்டில் வந்து அடக்க முடியல. எப்படி வந்து எனக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிலடா. கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன், டெலிட் பண்ண மாட்டேன். சரியாடா? அவ்வளோ மெசேஜ் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவ்வளோ பேர் போட்டிருந்தீங்க. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பாட்டு இதோட விட்டுருப்பேன்னா, ஜின்னு வந்து அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துருப்பாரு ஷை ஆகிட்டு. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிந்தான் அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. கண்ணாடியில் உங்களோட வெம்பம் வந்து தெரியுது, உங்களோட அந்த ரூபம் வந்து தெரியுது. அதை வந்து அவர் பார்த்துட்டு, ஏய் என்னடி ரொம்ப பண்ணுற நீ, ரொம்ப பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாருடா. ஆனால் கண்ணாடியில் அவரோட அந்த ரூபம் தான் தெரியுது. ஆனால் அவரோட கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க. அப்போ வந்து அவர் பேசிகிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்கள் வந்து அப்படி ஓடிருப்பீங்கள்ல, நம்ம ஏதாவது சின்ன பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஓடிருப்பீங்கள்ல. நீங்கள் நேராக போய் நிற்கிற இடம் உங்களோட ரூம் தான். அங்கே போய் நின்றுட்டு, ஜோ வேணா கண்ட்ரோல் பண்ணுறீ, விட்டா இன்றைக்கி ஓய் நீ சின்ன முடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் தோழி இருப்பாளடா, அதாவது பனிப்பெண், அவள் வந்துட்டு, ராணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக சேர் மாதிரி இருக்குடா, அங்கே போயிட்டு உட்காடுறீங்க. அவளா, இல்லை உங்களோட கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி செக்கச்சவேர்னு செவந்து போயிருக்கே, அதான் கேட்டேன், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வந்து வலியுறீங்க. அதை பார்த்துட்டு, ராணியாரே தகவல் வந்தது அப்படிங்கிறா. நீங்களா என்ன தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜின் ராஜாவோட இடுப்பில் ஏறிக்கு வந்தீங்களாமே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. நீங்களா எப்படி இந்த விஷயம்லாம் வெளியில் வருது, சிப்பாய் யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அது வந்து அங்கே இருந்த சிப்பாய் என்னுடைய கணவர் தானே தோழி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்கிறாடா. ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதோ யோசிக்கிறீங்க. அப்போ அவளா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை 24 மணி நேரமும் நானும் என் கணவர்களும் ஒன்றாகவே இருக்க வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ராணி என்ன ஆயிற்று உங்களுக்கு, இதுக்கு இவ்வளவு வெளிப்படையாக கூறுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. நீங்களா ஏச்சி அது இல்லடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேட்குறா. இல்லை 24 மணி நேரமும் என் கணவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவளா, அது தெரியவில்லையே, முனிவரிடம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. நல்ல யோசனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்திரிச்சு அப்படி கடகடன்னு அந்த முனிவரோட அந்த அறைக்கு தான் ஓடுறீங்க. இப்போ அவளா, ராணியாரி நில்லுங்கள், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். நீங்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, நான் முனிவரை பார்த்துட்டு தான்டா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க. அந்த குடிலுக்கு உள்ளார அந்த பர்மிஷன் கேட்டு போவாங்கடா, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நான் டைரெக்டாக போயிட்டு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அப்படி பேசுகிறீங்கடா. அப்போ அந்த முனிவரா, என்னம்மா என்ன ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேச முடியாமல் கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அடிப்பட்டவங்களாம் பேசுவாங்களா, உடம்பு சரியில்லாதவங்களாம், அந்த மாதிரி வந்து அவர் பேசுகிறாரு. அப்போ நீங்களா, அது இல்லை உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்தம்மா ஒரு சிறிய பிரச்சனை, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களா சரி, எனக்கு ஒரு உதவி வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவரா, என்ன உதவி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி அரசர்கள் கூட நான் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும், அதற்கு எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா தங்களால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரா, அதற்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. நீங்களாம் வழி
இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் எல்லாம் வாடி போகுது. அப்போ அவரா இருக்கிறதம்மா, ஏன் இவ்வளவு கவலை, இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களா என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு இங்கே இருந்து ஒரு மைல் தூரத்தில் ஒரு மலை இருக்கிறது. அங்கே அந்த இடத்துல ஒரு மரத்தில் ஒரே மாதிரி 8 அன்னப்பறவைகள் இருக்கிறது. அந்த அன்னப்பறவைகள் நீ கொன்றாய் என்றால் உனக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, ஒரு வாட்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதோ விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்கடா, அது கிடைக்கும். அதை எடுத்து வந்து நீ 8 பேரும் அணிந்து கொண்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பொழுது வேண்டாலும் எங்கு வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். அது செய்ய தாயே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு. டே கொஞ்சம் சொதப்பி இருந்தால் விட்டுருங்க, மன்னிச்சிருங்கடா, சரியா? தூய தமிழில் பேசுகிறேன்னு ட்ரை பண்ண, பட் வர மாட்டேங்குது. ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நீங்களா, ஓ அப்படியா, சரி, இப்போவே நான் போய் சென்று எடுத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ அவரா, அம்மா அம்மா நில்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து நீங்கள் இப்பொழுது திருமண பெண் அல்லவா, எப்படி வெளியில் செல்வீர்கள், வெளியில் யாரும் இல்லாமல் செல்வது எளிதல்ல தாயே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்படியா, ஊருக்குள் சென்றால் மக்கள் எல்லாம் பார்த்தால் மணப்பெண் வெளியில் அலைகிறாள் என்று பேசுவார்கள், அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம் தாயே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதற்கு என்னிடம் ஒரு வழி உள்ளது முனிவரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க பாருங்கள். நீங்கள் வந்து போகிற இடம் உடை மாற்றும் இடம், அதாவது பெண்களுக்கு உடை மாற்றும் இடம்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு பனிப்பெண் மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. பனிப்பெண்கள்லாம் அவங்க ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி தான் போடணும். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே வெளில வர்றீங்க பாருங்கள். அந்த உங்கள் தோழின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண் ஒருத்தி இருப்பாள்ல, அவள் வந்து வரா. உங்களை பார்த்துட்டு தாங்கள் தாங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களை டாட்டு பாட்டும் பார்த்துட்டு இருக்கா. நீங்களா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே என்ன செய்கிறாய், யார் நீ, யார் நீ, எந்த இடத்துல பனிப்பெண்ணும் பெண் நீ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்ப திக்கி திணறா. நீங்களா அப்படியே பார்த்துட்டு, அப்பா கண்டுபிடிக்கல, நான் வந்து நான் வெளியில் காவலர்கள் இருக்கும் இடத்தில் பணி செய்பவள், நான் செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே குடுகுடுன்னு ஓடுறீங்க. அவளை அவங்களே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தால் ராணியார் போலவே உள்ளதே அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா. நீங்களா அப்படியே குடுகுடுன்னு ஓடுறீங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் வர்ற நம்ம ஜிமின் மேலே போயிட்டு டக்குன்னு இடிச்சிடுறீங்க. அப்போ அவரா, ஏய் யார் மணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கொஞ்சம் அப்படியாவது நின்றுட்டு விழுகிற மாதிரி பண்ணுவாங்களடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. நீங்களா அவரோட கையை பிடிச்சி அப்படி நிறுத்துறீங்க. கையெல்லாம் நல்லா க்ளவுஸ் போட்டிருக்கீங்கடா, அந்த பனிப்பெண்கள் வேலை செய்கிற அந்த க்ளவுஸ் வந்து போட்டிருக்கீங்க. அவரை பிடிச்சி அப்படின்னு நிறுத்திட்டு, மன்னிக்கவும் ராஜா அப்படிங்கிற மாதிரி அப்படியே குமிஞ்சு பவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவரா, இருக்கட்டும், என்னம்மா அவசரம், இவ்வளோ அவசரமாக போகணும்னு என்ன வேலைக்கு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா பனிப்பெண் கிட்ட, என்னடா அவனுக்கு பேச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை பார்த்து ஒரு மறப்பு. அப்போ ஜிமின் தான் அவங்க கண்ணை பார்க்குறாரு. அவருக்கு இது இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாருடா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சுகா வராரு. வந்துட்டு, டே ஜிமினா இங்கே என்ன வேலை, வா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்க உங்களையும் பார்க்குறாரு. யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அவர் டக்குனு திரும்புறீங்க பாருங்கள். அவருக்கு வந்து அந்த கண்ணில் ஏதோ ஒன்று தெரியுது. அவர் அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. நீங்களா இதுக்கு ஸ்மித் பண்ணுறான், கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பயத்தோடு அப்படி பார்க்குறீங்க. அப்போ அவராக அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே அவங்ககிட்ட நடந்து வராரு. யார் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலாக கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜெமினா, இவன் இதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை பார்க்குறாரு. சுகாவா, இல்லை அரசரே, நான் வெளியில் செல்கிறேன், எனக்கு வேலை முடிந்து விட்டது, நான் வெளியில் செல்ல வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே வந்து வளர்றீங்க. அப்போ சுகா தான் லைட்டாக ஸ்மிட் பண்ணிவிட்டு, போகலாமே தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா, என்னது பொண்ணு கூட இவன் பேசுகிறானா, யார் கூடயும் பேச மாட்டானே ஒயனை தவிர அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு பார்க்குறாரா. நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க, வெளியில் தான் ஓடுறீங்க. போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ரகிள். நீங்கள் போயிட்டு இடிக்கிறது 2 பேர் மேலே. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் அண்டு ஜேகே 2 பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க மேலேயும் போய் இடிக்கிறீங்க. இந்த பக்கம் சுகா தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா, என்னாச்சு சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை
போகிறது யாரென்று நினைக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஜெமினா, என்ன சுகா புரியலை எனக்கு, யார் அது, ஒரு பணிப்பெண் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுதான் இல்லை, அரசியாரே வேடமிட்டு ஓடுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படி அவர் மேலே இடிச்சிட்டு அப்படியே பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் சுகா தான் பின்னாடி வந்துட்டு அப்படிங்க வந்து அந்த தொண்டையை சரி பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. நம்ம ஆரமும் ஜேகேவும் அப்படியே பார்க்குறாங்க. நீங்களா யாராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இடிச்சாமே மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட போகிறோம், வீடு ஃபுல்லாக இவனுங்களாம் நின்றுட்டுருக்காங்க, எப்படி தான் நான் வெளியில் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடி இந்த சுகாவா அவளை வெளியே விடுங்க, போயிட்டு எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி செய்கையில் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஆரமுக்கும் ஜேகேக்கும் ஒன்றும் புரியல. ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்ம சுகாவை பார்த்து கேட்குறாரு. வீட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் சொல்லிடுறாருடா. நீங்களா ஐயோ என்ன சொல்லுவேன், கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கீழே குமிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் நிமிர்ந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. உங்கள் ஜேகேவா பார்த்து செல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா பார்த்தே சொல்லிவிட்டு அவர் வந்து சுகா கிட்ட தான் வராரு. யார் சுகா அது, எதுக்கு நம்ம மேலேயே வந்து இடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, நீங்கள் என்ன போக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ சுகாவா டேய் இடித்தது ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ராணியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஆமாம், அவள் ஏதோ வேலைக்காக வெளியில் சொல்கிறாள், மாறு இடமிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா அப்படி என்ன வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. தெரியவில்லையே, போய் சென்று பார்த்து விடுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து கேட்குறாரு. ஆரமா அதை விட்டால் நம்மளுக்கு வேறு என்ன வேலை உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமும் சொல்லிட்டு அப்படியே ஸ்மித் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான், அப்போ நானும் இதில் கலந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கலந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு 4 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி வராங்க. உங்களுக்கே தெரியாமல் போயிட்டு டக்குன்னு அவங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வந்து அப்படியே வராங்கடா. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பாக்கி இருக்க 3 பேருக்குமே சொல்லியிருப்பாங்க. ஜின் வி அடுத்து இருக்கிற ஜே ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே மைண்ட் ரீடிங் பவர் மூலியமாகவே நம்ம சொல்லியிருப்பார். இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. அவங்கள வந்து அப்படியே 1 by 1 அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பாக்கி இருக்க 6 பேர் அப்படியே வந்துட்டுருக்காங்க. சரியா, மாறு இடம்லாம் போட்டுட்டு ஒரு வேலை செய்கிறவங்க, ஒரு ஓனர் அந்த மாதிரி. சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் தான் அப்படியே கொடுக்கணும்னு ஓடிட்டுருக்கீங்க அந்த நாட்டுக்குள்ளே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களெல்லாம் இந்த மாதிரி ராஜாக்களுக்கும் ராணிக்கும் கல்யாணம், அதனால் நல்லா தடபுலடாக விருந்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்வீட் பண்ணுறது, அந்த அலங்காரம் பண்ணுறது, அந்த ஊரையே அலங்காரம் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க தெரிஞ்ச மேஜிக் மூலிமா அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க பாருங்கள். அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்களுக்கு எங்கிட்ட கொடுக்கறக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்லடா, அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கட்டிகிட்ருப்பா. ராணிக்கு வந்து இந்த பூ வைக்கிறதுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கட்டிகிட்ருப்பா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் அடிப்படும். அந்த பூவெல்லாம் பறிக்கும் போது கையிலலாம் அடிப்பட்டு ப்ளட்டு வந்துட்டுருக்கும். அவள் அப்படியே வந்து உங்களுக்கு ஃப்ளவர்லாம் எடுத்து கட்டிகிட்ருப்பா. நீங்கள் அதை பார்த்துட்டு அவகிட்ட போட்டு என்னடா என்னாச்சு இவ்வளோ கையில் ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவளாம் அது வந்து ராணியாருக்கு கொடுக்க பூ கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா ஓ அப்படியா, சரி சரி, இதை எப்படி சென்று ராணியாரிடம் கொடுப்பா, இவ்வளவு அடிபட்டு இருக்கிறது அல்லவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவளா அம்மாவிடம் கொடுத்து அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. ஓ உனக்கு அம்மா உள்ளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இருக்கிறார்கள், அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. என்ன ஆயிற்று உன் தந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவளாம் என் தந்தையார் தான் போரில் இருந்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரி, நானும் ராணியாரை சந்திக்கத்தான் செல்கிறேன், இந்த பூக்களை நான் கொண்டு சென்று கொடுத்து விடவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் சிரிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து அவள் கட்டினா பூவை எல்லாத்தையும் கொடுக்குறா. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. நீங்களா அந்த பூவை வாங்கி ஒரு துணியில் அப்படியே சுற்றி உங்கள் இடுப்போடு சேர்த்த மாதிரி அப்படியே கட்டியிருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஐயோ இவன் இன்னும் மாறவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. ஐயா
மாறிட்டானா திருடிக்கு வேறு என்ன பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா டேய் கம்மனருடா அவள் திருடியாக இருக்கறனால தான் நம்ம இதயத்தெல்லாம் திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படியே பதுங்கி பதுங்கி போயிட்டுருக்கீங்க, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. நீங்களா அவங்களுக்கு தெரியாமல் போகணும் அப்படிங்கிறதுனால குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க, அங்கே எங்கே ஒளிஞ்சு ஓடுறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் அவங்கள ஃபாலோ பண்ண முடியுது, அதாவது அந்த ஊர் எல்லை வரைக்கும் தான், அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியலை. நீங்கள் அங்கே எங்கேயும் சந்து பூந்து பூந்து போயிடுறீங்க வெளியில். இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் எங்கடா போனா இவ, ஐயோ டே ஆரம் காட்டோட சுற்றி வச்சு தாண்டா போனா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகா வந்து கேட்குறாரு. அவர் அது வந்து என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் ரொம்ப பவுத் பண்ணுறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி வா போய் தேடுவோம், எங்கே தான் போயிருப்பா அவள், இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டா, வேற எங்கே போகிறா, அவளுக்கு தெரிஞ்ச இடம் இது ஒன்று தான், இதை விட்டு வெளியில் போனால் போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ ஆரம் தான் இல்லை வேண்டாம் போக வேண்டாம், அவள் எப்படியும் வந்துடுவா, அவளுக்கு இங்கே விட்டால் வேறு இடம் தெரியாது, ஏதோ விஷயமா போயிருக்கா, வரட்டுமே, நம்ம இங்கேயே காத்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பாய்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் வந்து ஒரு கடையெல்லாம் இருக்கும்டா, அந்த கடையெல்லாம் போயிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்காக அந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்கடா, அதுக்காக போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நீங்களாம் வெளியில் போனது அந்த மலை மேலே தான் போய் ஏறுறீங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது, அப்படியே காடு. அந்த மலைக்கு மேலே காடாக இருந்தால் எப்படி இருக்கும், வெயில் படாத காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காடாக இருக்குது. அந்த பூமியில் வந்து வெயிலே படாது, அந்தளவுக்கு மரங்கள்லாம் மறைச்சி வளர்ந்துருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த உச்சிக்கும் போகிறீங்க பாருங்கள், அங்கே வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது. உச்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இங்கே குளம் வந்துச்சு, முனிவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே போகிறீங்க. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா 8 அன்னப்பறவைங்க அவர் சொன்ன மாதிரியே இருக்குது. நீங்களா போய் பார்க்குறீங்க, அதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதுகளை எப்படி நான் கொள்வது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னப்பறவை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்து உங்களை பார்க்குது. நீங்களாம் என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த பறவைக்கிட்ட போகிறீங்கடா. போயிட்டு இப்படி நீல் டவுன் போட்டு அந்த அன்னப்பறவையோட அந்த கழுத்தில் வந்து அப்படியே ரப் பண்ணுறீங்க. அது பேசுது, என்ன நீ வந்து எங்களை கொன்று மோட்சம் தருவாய் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், உனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பறவை வந்து கேட்குது. நீங்களாம் என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. புரியவில்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பறவை வந்து கேட்குதுடா. நீங்களா புரியுது, ஆனால் உங்களை நான் எப்படி கொள்வது, அது பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த பறவை தான் அதெல்லாம் பாவம் இல்லை தாய், எங்களுக்கு நீ சாப விமோச்சனம் தான் தருகிறாய் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீங்களா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிடுறீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவையெல்லாம் கொன்று அந்த ப்ரேஸ்லெட்டில் எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே அந்த மலையை விட்டு இறங்க போகிறீங்க பாருங்கள். உங்கள் கண்ணில் ஒரு விஷயம் தட்டுப்படுது. அந்த மலை மேலே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஓலை குடிசை போட்டு ஒரு வீடு. அந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே அப்படியே மனசெல்லாம் பரபரன்னு அடிச்சிக்குது. என்ன தாண்டா இருக்கும் அந்த வீடுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடு பக்கத்துலேயும் போகிறீங்கடா. அது வந்து பார்த்திங்கன்னா பாதி கருகி போய் பாதி இருக்கிற வீடு மாதிரி இருக்குது. என்னடா அது இருக்கிறது ஓலை வீடு, அதுவும் நெருப்பில் பாதி கருகி இருக்குது, இதுக்குள்ளே யார் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த வீட்டையே சுற்றி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்ருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு பார்க்குறீங்க பாருங்கள். அது வேறு யாரும் இல்லை, நம்ம வியோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கா. நீங்களா இவன் என்ன பண்ணுறா இங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவெல்லாம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கா, ஏதோ மந்திரம் சொல்லிகிட்ருக்க மாதிரி இருக்குடா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன பண்ணுறா இவ பொண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிபதி மூலியமாக அவள் வந்து, அதாவது ஆரம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பா. வந்துட்டு அப்படியே நம்ம வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்றுட்டு, இன்னுமா நீ அந்த அன்னப்பறவைகளை கொல்வதற்கு ஆயுதம் கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே கண்ணை திறந்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணா அதை எடுத்தே ஆகணும், அப்போ தான் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் நம்மளோட பவரை அதாவது மந்திரம் சொல்லி அவங்களோட பவரை வந்து அந்த பிரேஸ்லெட்டில் போட்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்காணிக்கலாம். அந்த மக்கள் மூலிமா அந்த பிரேஸ்லெட் வந்து மன்னருக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்கடா. பக்கத்து நாட்டுக்காரங்களாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட அந்த உதவி கேட்டிருப்பாங்க, அவங்களும் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கடா. இப்போ இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பிரேஸ்லெட் தான்
வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அவள் வந்துட்டு ஆமாம் அதான் வேணும், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதுக்குள்ளே வந்து நம்மளோட சக்தியை புகுத்துனா அது இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும். பாய்ஸுக்கு வந்து அது வந்து நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் நம்ம பாய்ஸை ஆட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுகிறா. நீங்களா அடிப்பாவிகளா, ஏய் அவன் இங்கே ஏன் புருஷங்க ஆக போகிறாங்கடி, நீ என்னடி எல்லாரும் ஏன் இவளுக்கு இப்படி பண்ணுறாளுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அம்மா கட்டுப்பாகுது. நீங்களா போயிட்டு அவளை ஒரு அப்பாவது அப்படும் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு எந்திரிக்கிறீங்க பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த முனிவரோட வாய்ஸ் தான். என்னம்மா போன வேலை முடிந்தாயிற்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வர்றீங்க. தாய் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல அரண்மனைக்கு வாருங்கள், ராஜாக்களை காணவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது காணும் அப்படிங்கிற பயமுடுத்தி உங்களை வந்து எப்படியாவது அரண்மனைக்கு வர வைக்கணுங்கிறது அவரோட பிளான். அவருக்கு தெரியும் சரிங்களா. அங்கே வந்து அந்த பொண்ணை இந்த மாதிரி தவம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பிரேஸ்லெட்டை வந்து அவள் எடுத்துட்டா அப்படின்னா அதில் இருக்கிற தூய்மை வந்து அவங்க எப்படியாவது மாற்றி கெட்ட சக்தியாக மாற்றி நம்ம பாய்ஸை வந்து எப்படியாவது பழி வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர வச்சுருப்பாரு. நீங்களும் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, அந்த பிளேஸை விட்டு நகராமல் நிற்கிறீங்க. பாய்ஸை காணமா, எங்கே போயிருப்பாங்க, அரண்மனையில் தான் இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்கடா. அப்போ அவரா, இல்லை தாயே, நாங்கள் தேடி பார்த்தாயிற்று, எங்கேயுமே அரசர்களை காணவில்லை, 7 பேரும் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படியா, சரி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிளேஸை விட்டு அப்படியே லெஃப்ட் ஆகுறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காட்டோட சக்தி கொண்ட அந்த பெண் தாண்டா அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த அன்னப்பறவைகள் இருந்து பார்த்திங்களா, அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் ஸ்னோவால் அப்படியே நிறைஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்னோவை காணோம், அவளா எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லேக் கிட்ட போயிட்டு பார்க்குறாடா. பார்த்தா அந்த இடத்துல அன்னப்பறவைங்கள்லாம் செத்து போய் அந்த லேக்கே பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்குது. யார் இந்த அன்னப்பறவைகளை கொண்டது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஏர் பவர் கொண்ட ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள், அவள் வந்து அப்படியே கத்துறா. இந்த பக்கம் தியானத்தில் அந்த வியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகிடுது. ஏன் இவன் கத்துறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிச்சு வெளியில் ஓடி வராடா. ஓடி வந்து பார்த்தா அங்கே வந்து ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே கத்திட்டு நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னாச்சா, இங்கே பாரு, இங்கே இருக்க அன்னப்பறவைகளை காணோம், யாரை நீ கொல்ல போகிற, யாரை கொல்றக்கா நீ தவம் பண்ணிகிட்ருக்க, இதை கூட நீ பார்க்க மாட்டியா, ஒரு கட்டு போட்டு வைக்க மாட்டியா, யாரும் இந்த இடத்துக்கு வராத மாதிரி, என்ன பழக்கம் இது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணா, யாரும் இந்த குழந்தைங்களை கொன்னது, இப்போ வேறு அப்படி கத்துறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கா. நீங்களாம் அந்த இடத்த விட்டு லெஃப்ட்டு அந்த மலையை விட்டு கீழே இறங்கி நீங்கள் வட்டுக்கு அதாவது உங்கள் எல்லைக்குள்ளே அந்த மதில் சுவர்லாம் இருக்குல்ல உங்கள் நாட்டுக்குள்ளே வர்றக்கு, அந்த மதில் சுவர்கிட்ட வந்துடுறீங்க. அந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காளே, உங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. ஐயோ இவளுக்கு கத்துறது காது கிழியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வர்றீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டோட சக்தி கொண்ட பெண் தான் அப்படி நடந்துகிட்ருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ வாசம் அவளுக்கு வந்து வருது. அந்த பொண்ணு கொடுத்துருப்பாளடா, அந்த மல்லிகைப்பூ வாசம் வந்து அந்த இடத்த அப்படியே சுற்றி ஃபுல்லாக வாசனை அடிக்குது. அவளா, இந்த மல்லிகைப்பூ வாசம் யார் வந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அவளோட பவர் மூலயமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்னோ இருக்குன்னு சொன்னாலடா, ஸ்னோவால் இங்கே யார் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே இல்லை. பனிப்பெண்ணோட போட்டிருக்கிறது மட்டும்தான் தெரியுது, மற்றவங்க ஃபேஸில் எதுவுமே தெரில. அவளா ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அந்த குடில்கிட்ட தான் வர்றா. அந்த குடில்கிட்ட வந்து அந்த குடில்கிட்டையும் அந்த வாசனை வருது, மல்லிகைப்பூ வாசனை வருது. ஒரு வேளை அந்த பெண் இங்கே இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அந்த குடிலே வந்து அப்படி சுற்றி வந்து பார்க்குறா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒரு 2-3 மல்லிகைப்பூ மட்டும் அப்படியே சிந்தி கிடக்கு. நீங்கள் வந்து அப்படியே குமிஞ்சு அந்த ஓட்டையெல்லாம் பெருசு பண்ணி அப்படி பார்த்துருப்பீங்கள்ல, அப்போ வந்து அதில் வந்து உதிர்ந்து விழுந்திருக்கும். அந்த மல்லிகைப்பூவை பார்த்துட்டு யாரும் இங்கே வந்து போயிருக்காங்க, யாருன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பூவை எடுத்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சு பண்ணி அந்த பார்க்குறா அவளோட பவரால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரால் முடியல. இங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த பறவைகள்லாம் அழிச்சிட்டு அவள் போயிருக்கா அப்படின்னா அவள் கண்டிப்பாக பவர் ஜாஸ்தியான பொண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அப்போ அந்த வியோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாளடா, அவள் தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவள் வந்து யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேட்குறா. தெரியலையே, கண்டிப்பாக அந்த வயனா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா நாளைக்கு திருமணம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர்கிட்ட வந்தோடனே நார்மலாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. அங்கே வந்து ஒருத்தரும் இல்லைங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் முகமூடியெலாம் இறக்கி விட்ருப்பீங்கடா, அதெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே போகிறீங்க பாருங்கள்.
உள்ளே போனால் அந்த வாசல்லையே அந்த முன்னாடியே கடைகள்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேராக ஒவ்வொரு கடையில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. வாங்கியும் வச்சுருப்பாங்கடா. நீங்களாம் பார்க்குறீங்க, அப்பா ஒருத்தரும் இல்லை, அப்படியே ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே ஓட வர்றீங்க. கரெக்டாக உங்கள் ஹேண்டை வந்து ஒரு ஆள் பிடிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். நீங்கள் மதில் சுவர்கிட்ட வரும்போதே அவர் கண்டுபிடிச்சாரு. அவங்களோட காலடி சத்தத்தை வச்சு, அந்த மண்ணோட பவர் தானே நம்ம சுகாவுக்கு, அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களை வந்து பிடிச்சி, என்னம்மா என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஓட்டுற ஒரு மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்காரு. அவருக்கும் ஃபேஸ் எல்லாம் மறைச்சிருக்கேன். நீங்களா அவர் கண்ணையே பார்க்குறீங்க, இந்த கண் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே வந்து அந்த மாஸ்க் அப்படியே கழட்டுறாரு பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகுது. சுகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சுகாவா எங்கே சென்றாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சொச்சோ கண்டுபிடிச்சானா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த முகமொழி வந்து எடுத்துகிட்டு, அது வந்து ஒரு சின்ன வேலை, அது பார்க்க தான் போனேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோவமாக பவுட் பண்ணிவிட்டு அப்படி காதெல்லாம் பிடிச்சிட்ருக்கீங்க. அப்போ சுகாவா சரி போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 6 பேர் ஒரு பல்லக்கை தூக்கிட்டு வர்றாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சிப்பாய்களை வந்து நம்ம சுகா தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் யோசனை பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பல்லக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கு. அவ்வளோ ஒரு ஜுவல்ஸு, ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற உத்தேசமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்களா யார் அது அப்படிங்கிற திரும்புறீங்க. அங்கே கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி கேட்டிருப்பாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி பழகின வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. நீங்களா யார் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க 6 பேரையும் பார்க்குறீங்க. அவங்க 6 பேரும் அந்த முகமுடியை கழட்டுறாங்களா. பார்த்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. நான் வெளியில் வந்தது அப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கண்டுபிடித்தாயிற்றே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி உள்ளே அமரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பேசலை, கம்முன்னு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் எடுக்க போனேன், நான் இங்கே இதை பார்த்தேன், இவங்களை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு கிடக்கிறது கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸாக சிரிச்சுட்டு அப்படியே அந்த பல்லக்க அந்த 6 பேரை தூக்கிட்டு வர்றாங்கடா. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு போயிட்டுருக்காரு. சுகா வந்து மாறி இருப்பார். அவர் தான் இப்போ ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இன்னும் ராஜாக்கள் இந்த மாதிரி உடையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பார்க்குறாங்கன்னா, எல்லாம் ஃபேஸ் மாஸ்க் கழட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ஃபேஸ் பார்த்தோன்னா அடையாளம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா குதிரை ஓட்டுறவரா, ஒருத்தர் வந்து தொழிலாளியா, ஒருத்தர் வந்து மூட்டை தூக்கவர், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் போட்டிருப்பாங்க. அப்படியே வந்து மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறதும் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னு தான் எல்லாேருக்கும் தெரியுது அது பணிப்பெண் இல்லை, ராணியார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கண்டுபிடிச்சி எல்லாம் குசுன்னு பேசுகிறாங்க. இது என்ன விளையாட்டாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜென்னு முன்னாடி போகிறாருல்லடா, அவர் தான் சொல்கிறாரு, பின்ன இந்த விளையாட்டு இருக்க வேண்டாமா, ராணியார் வீதி ஊர்வலம் வர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த மக்கள்லாம் குஷி ஆகிட்டு, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அவங்க மேலே ஃப்ளவர்லாம் தூக்கி போட்டு வருக ராணியாரி வருக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்களை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம பாய்ஸு. அப்படியே போயிட்டு அரண்மனையும் அடைஞ்சிடுறீங்க. அரண்மனைக்கு போகணுன்னா நீங்கள் கோச்சிக்கிறீங்க. இப்படி தான் என்ன மக்கள்கிட்ட மாட்டி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கோச்சிக்கிறீங்க பாய்ஸ்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை. அவங்ககிட்ட பேச வராங்க, நீங்கள் பேசவே இல்லை. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நார்ட்டாக அந்த முனிவர் குடிலுக்குள்ளே தான் போகிறீங்க. பாய்ஸ் பின்னாடியே வந்திருப்பாங்க. நீங்கள் அந்த முனிவர் குடியில் போகிறக்கும் சரி ஓகே ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கா, முடிஞ்சோன்னா வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து நிற்கிறது யாருன்னா நம்ம சுகா மட்டும்தான் இப்போ அந்த குடியில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உள்ளே போனவங்க நீங்கள் போயிட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்குறீங்க, எதுக்காக அவங்க அங்கே தவம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரி அந்த ப்ரேஸ்லெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப நல்ல சக்தி கொண்டது. அதை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னா அது தீய சக்தியாக மாற்றுறக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க மாற்றிட்டாங்கன்னா நம்ம பாய்ஸ்க்கு பிரச்சனை அப்படிங்கிறனால தான் உன்னை அனுப்பின தாயே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களா ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து கேட்டுட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை நான் அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கொடுக்கலாமாம்மா, கொடுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
ஒரு நிபந்தனை அப்படிங்கிற மாதிரி வந்து முனிவர் பார்க்குறாரு. நீங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உடலுறவெல்லாம் திருமணத்திற்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களாம் அப்படியே ஷை ஆகுறீங்க. அப்போ அவரா இதை வந்து என்னோட ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் கட்டளையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்திற்கு பிறகுதான் தாயே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு வர்றீங்க. தாயே நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீங்களாம் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு வெளியில் வர்றீங்க. இந்த பக்கம் சுகா வெளியிலேயே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வர்றதை பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளோ ஷை ஆகுறா அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் அப்படியே வெளியில் போயிட்டு பார்க்குறீங்க. சுகா நின்றுட்டுருக்காரு. உங்களை வந்து அப்படி நிறுத்திட்டு, என்ன இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இப்போ ஷை ஆகுற நீ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீங்களா அது அது வந்து ஒன்றுமில்லை, நான் உங்களுக்காக ஒரு பரிசு வாங்கினேன், அதை கொடுக்கத்தான் மணிவரிடம் கேட்க வந்தேன். அவர் இப்பொழுதே கொடுக்கலாம் என்று கூறினாரா, உங்களிடம் கொடுப்பதற்கு வந்து கொண்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யுகா அதை அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படி என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா அது அது இங்கேயே கொடுக்க வேண்டுமா, நான் உங்கள் அறைக்கு வந்து கொடுக்கலாம் என்று இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணை அப்படியே உருட்டுறீங்க பாருங்கள். இந்த பக்கம் யுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என் கண்ணை மட்டும் உருட்டாதறி, அது ஏன்டி உங்கள் கண்ணை மட்டும் இப்படி கோழி குண்டு மாதிரி அப்படியே உருளுது. நம்ம ஜேகேயோட கண்ணு கூட அவ்வளோ குண்டா இல்லை தெரியுமா, உன்னோட கண்ணு தான் புட்டு புட்டுன்னு இருக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப வந்து அவர் ஷை ஆகுறாரு. அவர் ஷை ஆகிறது பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டிஷ் கலரில் ஆகிடுது. நீங்களா அச்சோ ராஜா நீங்கள் வைக்கப்படுகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே குமிஞ்சு அவரோட ஃபேஸ்லாம் பார்க்குறீங்க. அவர் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காரு. நீங்கள் சுகா பின்னாடியே வாழ போயிட்டு போயிட்டுருக்கீங்க. ஐயோ வைக்கப்படும் போது இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு நம்ம சுகாவோட ரூம்குள்ளே போயிட்டு கதை சாத்த போகிறாரு. நீங்களா கூட உடனே ஓடி போயிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறீங்க. போயிட்டு வந்து விட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே அடிக்க வராரு. நீங்களா ராஜா 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 ஒரு நிமிடம் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம முனிவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், ஒவ்வொருத்தர் சக்தி கொண்ட ப்ரேஸ்லெட் தான் உனக்கு கிடச்சிருக்கு, நீ வந்து அந்த சக்தி கொண்டது எதுன்னு பார்த்து நம்ம வாய்ஸ் கொடுத்துரு, அதுக்கு உண்டான அந்த கலர் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும் அந்த ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாருடா. நீங்களா சரி முனிவரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் வந்து கேட்குறாரு, என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த 8 ப்ரேஸ்லெட்டையும் எடுத்து காமிக்கிறீங்க. அவராக பார்க்குறாரு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஏன்டி ஒரே மாதிரி வாங்க மாட்டியா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீங்களாம் உங்களது சக்திக்கு தகுந்த மாதிரி தானே நான் கொடுக்க முடியும், நீங்கள் நிலத்தோட சக்தி, இப்போ ஜிக்கு நெருப்போட சக்தி, அவருக்கு கொண்டு போய் உங்கள் சக்தியை கொடுத்தா அது என்ன ஆறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவராக சிரிச்சிட்டு சரிதான், இப்போவே அதெல்லாம் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்களா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பாவமாக போத் பண்ணுறீங்க. சரி சரி பாவமாலாம் போத் பண்ணி ஐஸ் வைக்க வேணாம், கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. நானே போட்டு விடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கையை வந்து நீட்டுறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு அவருக்கு ப்ரேஸ்லெட்லாம் போட்டு விடுறீங்க. போட்டு விட்டுட்டு அந்த ஹேண்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுறீங்க. அவர் சடனாக கையை எடுத்துகிட்டு இது பாரு முனிவர் ஏற்கனவே எங்கள் இடத்துலாம் சொல்லிட்டாரு, திருமணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம், நீ முதல்ல வெளியே செல் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக வந்து சொல்கிறாரு. நீங்களா ஐயோ இந்த முனிவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிடறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடுப்பாயிட்டு வெளியே செல்ல வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேஷத்தை வந்து இன்னும் கலைக்கல. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த தலைப்பாகை மாதிரி போட்டுருக்கீங்க, அந்த தலைப்பாகை அப்படியே எடுக்கிறீங்க பாருங்கள். அப்போ சுகா தான் அவங்க முடி அப்படியே விழுகுது, அப்படியே அவ்வளோ முடி இருக்குது உங்களுக்கு, அப்படியே உங்கள் டைஸ் கிட்ட விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைஸ் வரைக்கும் உங்களுக்கு முடி இருக்கா அடர்த்தியாக அவ்வளோ முடி. அதை வந்து சுகா பார்க்குறாரு. உனக்கு இவ்வளோ முடி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களாம் இவ்வளோ நாள் அதை கூட கவனிக்கவில்லை அரசருக்கு, அதற்கு கூட நேரம் இல்லை அல்லவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் சுகாவா அப்படி இல்லடி, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், முடி விரிச்சிருந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் முடி அப்படியே டச் பண்ண வராரு. முடியெல்லாம் தடக்கூடாது அரசரி, முனிவர் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. முடியலடி
முடி மட்டும் எங்கே இருக்கிறது, என்னோட தலையில் தானே இருக்கிறது. கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. சுகா உங்களை வந்து பிடிக்க வராரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே ஓடிடுறீங்க பாருங்கள். சுகா அதான் சிரிச்சுட்டு இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ப்ரேஸ்லெட் அப்படியே பார்த்துட்ருக்காருடா. நீங்கள் போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்க மந்திரியார் வந்து அப்படி பேசிகிட்ருக்காரு ஒருத்தர்கிட்ட. இங்கே பாரு, ராஜாங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்க இன்னும் கொடுத்து அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் வருது, இதை வந்து எங்கேயோ சிங்க் ஆகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் தூண் பின்னாடி மறைஞ்சு நின்று கொட்டு கேட்டுட்ருக்கீங்கடா. அந்த மந்திரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரி நாட்டு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒரு ஆள், சரிங்களா. அவர் வந்து இங்கே மந்திரியாக வந்து வேலை செய்வார். உங்களை வந்து அந்த அரண்மனைக்குள்ளே கூட வர வேண்டாம்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ முன்னாடி சீன்லலாம் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும்டா. அந்த சீனில் சொன்ன மாதிரியே வந்து அவர் தான் வந்து இப்போது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா உங்கள் ராஜாவையில் ஒரு மந்திரி தான். அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இன்னும் அவங்க கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னதை கொடுக்கவே இல்லை. நம்ம எப்படி தான் ராஜாங்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துறதோ தெரில, இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. அப்போது வந்து அந்த இன்னொரு மந்திரி இருப்பார்ல, அவங்களுக்கு அது கிடைக்கலையோ என்னமோ, பார்ப்போம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு காலையில் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச அப்புறம் தானே அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்களா இந்த வேலையெல்லாம் நடக்கிறதா என் ராஜாவில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பேசிகிட்டே போயிருப்பாங்கள்ல, நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு பார்த்துக்கொள்கிறேன் இந்த மந்திரியை, எவ்வளவோ பார்த்து விட்டோம், இதையும் பார்த்து விடுவோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க ஷோல்டரில் வந்து யாரும் அடிக்கிறாங்க. நீங்களா யாராது அப்படிங்கிற மாதிரி திரும்புறீங்க. ஏன்னா உங்கள் மேலே கை வைக்கிற தைரியம் நம்ம வாய்ஸை தவிர யாருக்கும் இல்லை. யார் நம்மளை அடிக்கிறா அதுதான் வந்து உங்களோட மெயின் மேட்ரே. நீங்கள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். நினைக்கிறது ஜேகே, இவன் தான் நம்மளை ஈஸியாக அடிச்சிட்றான், ஆனால் இவனை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவரா, என்ன இங்கே என்ன வேலை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ரூமுக்கு போகிற அந்த வழி தான். அங்கே போய் நின்றுட்டு தான் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அவங்க பேசிகிட்டு இருந்ததை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவா, ஓ அப்படியா, சரி எதுக்கு என்ன தேடி நாய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், இங்கே வச்சே கொடுக்கட்டா இல்லை ரூமில் போயிட்டு கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரா, இங்கே வைத்து கொடுத்தால் என்ன தருவாய், ரூமில் வைத்து கொடுத்தால் என்ன தருவாய் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா, ரூமில் வச்சு கொடுத்தா வேறு மாதிரி தருவேன், இங்கே வச்சு கொடுத்தா கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வேறையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு மனுஷன். நீங்களாம் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் ரூம்குள்ளே நீங்களே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவருக்கு வந்து உங்களையே பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடைசி அரசர். அவரோட பவர்ஸை வந்து அவரால் கண்ட்ரோல் படுத்த முடியாது. அவருக்குள்ள ஒரு ஆசை, உங்களை வந்து ஹக் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் இல்லைடா. அது வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. அவரையே கட்டுப்படுத்திட்டு, டே ஜேகே வேணாம் கம்மன்று, நாளைக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து மைண்ட் வாய்ஸ் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு காமிக்கிறீங்க அந்த ப்ரேஸ்லெட்ஸை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 ப்ரேஸ்லெட் இருக்குது. அதை காமிச்சிட்டு இதில் உன்னோட ப்ரேஸ்லெட் எதுன்னு சொல்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நெருப்பு ஜுவாலம், அந்த மஞ்சள் கலர், அந்த ஆரஞ்சு சிகப்பு அப்படி கலந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ப்ரேஸ்லெட் எடுத்துகிட்டு இது தானே என்னுடையது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த ப்ரேஸ்லெட் அதை ஜேகே எடுத்துருப்பார்லடா, அதை மட்டும் உங்கள் கையில் வாங்கிட்டு மற்றதெல்லாம் எடுத்து உங்களோட பேக்கெட்லேயே வச்சுட்டு இதை நான் போட்டு விடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி அவர் கையும் நீட்டுறாருடா. நீங்களா, இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வேறு எப்படி, கையில் தானே போடணும், அது அவ்வளோ பெருசு தானே இருக்குது, கழுத்தில் போடுறதா, கழுத்து நெருக்காதா அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்குறாரு. நீங்களா, அச்சோ செல்ல ஜேகே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்ணாமொழியில் வெளியில் வந்துடும் போட்டிருக்க அந்தளவுக்கு முடிச்சு கேட்குறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவரை மாமான்னு சொல்லியிருக்கீங்க. அவரா, என்ன சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களாம் அது வந்து ஒன்றுமில்லை, சும்மா
விளையாட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை 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 நீ என்னமோ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவரா கொடுத்துட்டு நீ முதல்ல கிளம்பு, நீ இங்கே இருந்தால் என்றால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும், கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களா அந்த கொடுத்து விடுகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் டக்குன்னு போயிட்டு நம்ம ஜேகே கையில் வந்து போட்டு விட்டுட்டு அவரை ஹக் பண்ணி அவரோட சீக்ஸில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறீங்க. அப்போ அவரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த மாமா தானே சொன்னான், கட்டி பிடிச்சி முத்த வேற கொடுத்துட்டு போகிறோம், இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அவளை அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து யோசிச்சுட்ருக்காரு. நீங்களா அப்படியே குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்பா, இவன் கிட்ட வந்தால் மட்டும் ஏன் தான் என்னை அப்படியே இழுக்கிறானோ தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் வராருடா, அவராக சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காரு நம்ம ஜின் கூட பேசிட்டு. நீங்களா என்ன 2 அரசர்களும் ஒன்றாக செல்கிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவங்களாம் ஒன்றும் இல்லை, ஜேகேவை பார்க்கல தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்கடா. நீங்களா ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசலாம், நாளைக்கு என்னோட போட போகிறான்னு கேட்கலாம் தான் அப்படிங்கிற அவங்க வந்து சொல்கிறாங்கடா. அப்போ நீ வந்து மைண்ட் வாய்ஸ் மூலியமாக கேட்டிருக்கலாமே, எதுக்காக 2 பேரும் சேர்ந்து ரூமுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். லேட்டாக போட்டதுக்கு சாரி, ஃபீவராக இருக்குடா, அதனால தான் போட முடியல, லேட்டாக போடுறேன் இன்றைக்கி. நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடும் சரியா. டேப்லெட்லாம் போட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய பேட் கமெண்ட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து என்கிட்ட சாரி சொல்லிட்டாங்கடா. ப்ளீஸ் யாரும் வந்து அவங்க திட்டாதீங்க ஓகேவா. சாரிக்கா, நான் இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கடா. ஓகேவா, பாய்.